அம்மா ராணி அம்மா ஏண்டி தாதி பெண்ணே என்ன என்றால் என்ன பெண்ணாகப்படி இருக்கின்றார் அப்படியா மாண்ட வரையோடு கலனாகப்பட்டவன் உயிர் பிடிச்சு அப்படியா எப்படிதான் நீ உயிர் தர வேண்டும் அப்படியே கட்டம்மா ஏண்டி பெண்ணே தனியாக வந்திருக்க மாட்டான் துணையாக எவனும் மரியாதை கேட்டு போது நாட்டுக்கு வந்தாங்க இந்த கட்டி அவருக்கு வேண்டாம் இனிமேல் நம்மளுக்கு பவளக்கொடி தேவை கிடையாது. இந்த கட்டி அவிழ்த்து விட்டால் உடனே நம் நாட்டுக்கு சென்றுவிடலாம். இப்ப அது உண்மையான சத்தியம் ஒண்ணு வரணும். உன் சத்தியமாவா? இந்த சத்தியம் நான் நம்பலாமா? சரி, கட்டாவுக்கு புறப்பட்டு யார தாத்தா அவரு சித்தப்பா அவர் புள்ள நானு. ஆமா, அவரு உன்னை மாமான்னு கூப்பிடுறாரு. ஆமா, தாத்தா தானே. அண்ணா புறப்பட்டு செல்வதற்கு வாங்கலாம். ஆமா, ஓய் பாபா கரத்தை கட்டினாலும் அத்தன்மை போல அவளை கடித்தினாலும் மாலை கூட விட்டால் கிடையாது. சரி, மறுபடியும் நீ இந்த ஊருக்கு சென்றால் மறுபடியும் உன்னை பிடித்து கட்டி விடுவார். ஆகனால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி என்றால் பவளக்கொடிக்கு அன்ன பச்சை கிளி என்றால் மிகவும் ஆசை. உன்னை நான் ஒரு அன்ன பச்சை கிளியாக மாற்றுகிறேன். நான் அன்னம் விட்டு போல் வருகிறேன். அன்னம் என்றால் வாங்கிக் கொள்வார். பகலெல்லாம் அன்ன பச்சை கிளியாக இருப்பாய். இரவில் அர்ஜுனா மாறி நீ நினைத்ததை போல் பவளக்கொடிய மாலை சொல்லுவான். யாரு மாமா இந்த மாதிரி டாபர் வேலை செய்ய முடியும்? டாபர் டாபர் நீ மானத்தா வாங்க. புறப்பட்டு வா.
ஏடி ஜாதி பெண்ணே ஏதோ ஒரு பெண்ணு அண்ணன் பச்சை. ஆமா அண்ணன் பச்சை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது என்ன கேட்டுப்பார். என்னம்மா அது? இதுவா அன்னப்பச்சிக்கிளி. அன்னப்பச்சியா? ஆடும் பாடும் பேசும் நீங்கள் சொல்லுங்கள் கிளிக்கு மட்டும் வந்து சொல்லணும். என்ன? இந்த அன்னப்பச்சிக்கிளி அனைத்து வேலை பார்த்துக்கொள்ளும். எத்தனை ஒரு அணு கொண்டது அது? 5 வராக கொண்டது. சொல்லுமா அம்மா ஆடும் பாடும் பேசும் நீ சொல்கின்ற கேள்விக்கு அனைத்துக்குமே பதில் சொல்லிவிடும். அப்படியா? சரி நான் கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படியே உரைக்கும். அப்படியா? பாப்புடி பேரு என்ன பேருமா? அப்படியா? எங்க ராணி பேரு என்ன மாத்து சொல்றது? பவளப்படியா? முருகன்கார் பேரு மாமியாரா? நீ மாமியார் வச்சிருக்கிறோம்டா. மாமியார் நான் வச்சுக்கலாமா? வேற என்ன? என் மாமியார் என்ன வச்சுக்கிட்டு? சரிப்பா. எந்த கிளி சொல்லு. முருகன்கார் பேரு என்ன பேரு? விரிச்சு முருகனா? சரி என் பேரு சொல்லுமா? சிரிக்கிறா பேசுது. அண்ணன் பச்சை நம்ம வாங்கிக்கலாமா? ஆமா சரி. அப்படி இரவிலே உறங்கும் பொழுது மார்மீது வைத்துதான் உறங்க வேண்டும். அப்படியா? ராணியம்மா இந்த அன்னபட்சி ஆகப்பட்டது ஆமா மார் மீது வைத்துதான் தூங்க வைக்க வேண்டும். அப்படியா? ஆமா வாங்கிக்கொள். பாயம் கொடுங்க. ஏ பப்புனா பாய் எடுத்து விடா டேய். இதமா சின்ன பப்புனா. நித்ராகினே தவள கொடி நித்ராகினே நான் பகையிலே தான் அன்னப்பச்சை. இப்பொழுது பொழுது சாய்ந்து விட்டது. நான் போடா கட்டினாலோ மாறி போட வேண்டாமா? அப்படிதான் இந்த அன்புடைய விளக்கம் நடத்துகிறேன். அடி வண்டி இவளை மாலை போட வேண்டும் என்றால் கட்டுறா என் கையை கட்டுறாவா உந்தி பொண்ணா இந்த பொண்ணை மட்டும் ஒரு 5 நிமிஷம் விட்டுறியோ கோட்டா போட்டுருவா சொல்லிக்கு பாப்பா பாப்பா இவ யாருக்கு தெரியாம ஊரெல்லாம் ஓடி போய் பாப்பா
அண்ணா 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 நான் தூங்கிக் கொண்டிருந்தான் யாரோ ஒருவன் எனக்கு தாலி கட்டி விட்டான். மறுபுறம் தரிக்க கூடாது. உன்னை மாலையிட்டவன் என் மருத்துவன் அர்ஜுனன் அண்ணனோட சந்தோஷமா இருப்பாயம்மா. அப்படியே கட்டணா போட்டின்னு போட்ட வந்தா பருவ சவாலு போட்டி லவடிக்க பாலு குடிடி துணகர காலு என்னடா வாந்தி வருது எனக்கு யாருக்கு மாமோ யாருக்கா என்னடா செஞ்ச அந்த பாப்பாவா தாலிய கட்டினா தாலி கட்டின 7 மாசம் இப்ப கர்ப்பமாக்குது யாருக்கு கர்ப்பமாகுது கேளுடா கணவன் மனைவி ஒண்ணு சேராதவரோட கர்ப்பமாயிடுவாங்க. ஓ என்ன ஓ மகாராஜாக்கா அவனுக்காமா யாருக்கு தெரியும் நான் தூங்கி இருந்தனா இவருக்கு தான் இருக்கு. நீ ஒருவன் மட்டும் மனைவி கிடையாது. என்ன உன்னுடன் சேர்த்தா 6 பேர் ஆகிறது மனைவி. அப்படியா 3 மாதத்திற்கு ஒரு முறை உன்னை வந்து நான் சேர்ந்தடைவேன். அப்படியே கட்டையா இன்னும் இதே கிராமத்திலே வாசப்படுத்திய இன்னும் நாடக ஆசிரியராக விளங்கக்கூடிய என்னை போல எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நேரு மதிக்கக்கூடிய ஆசிரியராக விளங்கக்கூடிய இன்னும் நடராஜ ஐயாவர்கள் இன்னும் நாடக ஆசிரியராக விளங்கக்கூடிய இன்னும் நடராஜ ஐயாவர்கள் மாண்டு மடிந்திருக்கின்றார். அவருடைய மகனாக விளங்கக்கூடிய இன்னும் புருஷோத்தமன் ஐயாவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய நினைவு என்றுமே இருக்க வேண்டும். எனக்கு ஆயுரா சாவுதாண்டியா முதலில் பாக்கியசாலியாக பிறந்தவன் கர்ணன். அப்பேற்பட்ட கர்ணனை போல குணம் பிடித்த இன்னும் நடராஜா அவர்களும் ஆண்டு படித்து விட்டார். அவருடைய மகனாக விளங்கக்கூடிய இன்னும் புருஷோத்தமன் ஐயாவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பெயர் என்றுமே இந்த சபையில் ஒழிக்க வேண்டுவதற்காகவே நாடகத்தை கெடுத்து எங்களுடைய நாடக சபாவிற்கு கை கொட்டப்படும் 1001 அனுமதிக்கிறார். அன்னவருக்கும் அண்ணன் விருதருக்கும் எங்கள் குழுவினராக விக்கிரடி சுபோச்சே. இன்னும் ஜெயவிஜயம் இன்னும் மாத்தூர் தாயகத்தை சேர்ந்த இன்னும் குணசேகரன் ஐயாவர்கள் எங்களுடைய நாடகத்தை கடிகொண்டித்து நாடக சபாவிற்கு கை கொட்டப்படும் 101 அனுமதிக்கிறார். அன்னவருக்கும் அண்ணன் விருதருக்கும் எங்கள் குழுவினராக விக்கிரடி சுபோச்சே. உடனடியாக பவனுக்குரிய மாயை கொடுக்கிறேன். அப்படி புலந்தனாகப்பட்டவனை தேர் கொடுத்திருக்கிறேன். பவனத்தில் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தால் பவனத்தில் போயிட்டாங்க. அதே கிளந்தவர்களே இப்படி என்றால் பச்சை அம்மாவுக்கு செய்தி ஊர்வலாக காட்டி ஒரு இடத்துல பட்டாணி போல அமர வைத்து நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகம் பவளக்கோடி என்று சொல்லக்கூடிய அள்ளி தர்மர் சொல்லக்கூடிய பவளக்கோடி நாடகம் முற்றில முடிந்தவரை பாக்குற பாவதர மற்றொரு கணவான்வாங்க பூத்து முடிஞ்சிச்சு. ஏன்னா பூத்தாறு துட்டு வந்து நைட்டு இருக்கும் போயிடும். வீட்டுக்கு போனாலும் செலவாயிடும், இங்க சுத்தி நின்றாலும் செலவாயிடும். பேருன்றது வந்து உயிர் போற வரையும் இருக்கும். பூத்து நல்லா இருந்தா எல்லாரும் ஒரு முறை ஜோர கை தட்டுங்க.
ஐயா, புத்து முடிஞ்சிச்சு. ஆமா. அவன் குடும்ப கதையை பேசுங்க 10 நாள் பல்வலம் கூட வாய் மணக்கும் வணக்கம். ஊரா மூட்டை கதையை பேசுனா வருஷமுள்ள வாய் கெப்பு அடிக்க பத்திரம் அது எந்த செய்ய வேறி அங்கிள் இங்கே பாரு போடா கொஞ்சம் போடா போடா அந்த பக்கம் போடா சுத்திட்டு வா.